நான் பாரதிக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன். அவ ஆசைப்பட்ட கதிர் கூடவே அவ சந்தோஷமா வாழட்டும். நான் இதை மனசார தான் சொல்றேன். எதுக்கு இந்த ஊர்லத்துக்காக புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு ஏன் அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா வாழட்டுமே. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன மாப்பிள்ள என்னென்னமோ சொல்றீங்க? நான் தெளிவா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னத்தை பண்ண முடியும்? எந்த பிரச்சனைக்கு டைவர்ஸ் தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. நான் அவசரப்படல அத்தை. எனக்கு எனக்கு இது உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் நான் பாரதியோட சந்தோஷத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா? டைவர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் பதறீங்க. ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் பாரதிக்கிட்ட சொல்லி பாருங்க, அவள் சந்தோஷப்படுவாள். நீங்கள் வேணா நான் வந்து உங்ககிட்ட இதை பற்றி பேசினதெல்லாம் எதுவுமே அவகிட்ட சொல்லாமல் நீங்களாவே இந்த டைவர்ஸ் விஷயத்தை பாரதிக்கிட்ட சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அவள் சம்மதிப்பா. இதில் நமக்கு சந்தோஷம் கிடையாது, அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக அது பண்றோம். வராது. ஹலோ. சந்தோஷ், பாரதி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டியா? போன சித்தா பார்த்தேன், பேசிட்டேன். அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி பேசிட்டேன். நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நடிச்சிட்டேன். சித்தாப்ஸ் நாட் பேட் சித்தாப்ஸ். எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆக்டிங் வருது. பரவாயில்ல. என் நடிப்பை பார்த்து அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. கலங்கி போய் விட்டு அழுதுருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ அப்போது நீ பாரதியை டைவர்ஸ் பண்ண போகிற விஷயத்த போட்டு உடைச்சிட்ட. அதானே மெயின் மேட்ரு, அதை சொல்லிட்டேன். ஆனால் அது வந்து பாரதியோட சந்தோஷத்துக்காக, அவளோட நல்லதுக்காக அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டேன். நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பாரதியோடைய அம்மா அப்படியே கண்ணீர் மல்க மதர் சென்டிமெண்ட்டோடு போய் பாரதி கிட்ட அழுவாங்க. இமோஷனல் பிளாக்மெயில் வேறு பண்ணுவாங்க. ஸோ பாரதிக்கு வேறு வழியே இல்லை, அவ்வளோதான். ஓகே சித்தாப்ஸ், இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்ல? என்னடா எப்படி கேட்ட? நிச்சயமாக ஜெயிப்பேன். நீ இப்போ போய் பண்ணிட்டு வந்திருக்கே ஒரு ஆஸ்கர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு நிச்சயமாக ரியாக்ஷன் இல்லாமையா போயிடும். ஆல் தி பெஸ்ட் மை பாய். கண்டிஷன்ஸ் நமக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது.
சரி நீ போப்பா. சரிங்க. பிரியாவோட ஃப்ரெண்டு தேவி தானம்மா நீ? ஆ, நீ திரும்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க. கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காரு, தியானம் பண்ணு, ஏதாவது ஒரு கலரை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு அது இதுன்னு. என்னால சுத்தமா முடியல. வந்த டென்ஷன்ல அப்படியே தப்பிச்சா போதும்னு ஓடி போயிட்டேன். வாழ்க்கையோட சிக்கல்ல இருந்து தப்பிக்கிற மார்க்கம்தான் தியானம். நீ தியானத்துல இருந்து தப்பிக்க ஆசைப்படுற. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ஆனந்தமாயிடும். அது இல்ல குருஜி, இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? யூ மீன் குறுக்கு வழி? ஆ, 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 கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கணும், அதுக்காக தான் கேட்டேன். உன்கிட்ட ஆர்வத்தை விட அவசரம்தான் அதிகமா இருக்கு. உடனே தியானத்தை கத்துக்கணும், உடனே கோவத்தை விடணும் அப்படிங்கிற ஆசை பேராசை. அந்த பேராசை தான் உன்னை இங்க இருக்க விடாம துரத்திடுச்சு. பலன் எதிர்பார்க்காம இப்படி மெடிடேஷன் கத்துக்க சொல்றீங்களா? பலனை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்ல. ஆ, சொல்லப்போனா நாங்களே மெடிடேஷன் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லித்தான் கூப்பிடுறோம். ஆனா பலன் கிடைக்கணும்னு மட்டும் வரக்கூடாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம்னா அது என்னன்னு தான் என்கிட்ட சொல்லுங்களேன், அதையாவது பண்ணி பாக்குறேன். ஆ? என்ன குருஜி, என் கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி தோணுதா? சிரிப்பு ஒண்ணுதான் மனிதனையும் விலங்கையும் வித்தியாசப்படுத்துது. ஓ, அப்போ எனக்கு சிரிக்க தெரியாதுங்கிறதுனால நான் மனுஷியே இல்லைங்கிறீங்க, அப்படித்தானே? நான் யாரு சொல்லு, நான் யாரு? யோகா யோகா குருஜி. எனக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனைகள்? இல்ல. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தேடி வந்திருக்க. இருந்தாலும் நீ என்கிட்ட இது வரைக்கும் சந்தோஷமா கோவப்படாம ஒரே ஒரு வார்த்தையாவது பேசுனியா? யோசிச்சு பாரு. உன்னோட பிரச்சனைக்கு நான் ஏன் நேரத்தை செலவழிக்கணும்? சரி, அப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சரி, உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். நீ யாரு? தேவி. இன்னொரு தடவை சொல்லலாமே. தேவி. என்னோட கேள்விக்கு இது பதில் இல்லம்மா. நான் யாருன்னு கேட்டா நான் வேற என்ன பதில் கொடுக்க முடியும்? என் பேரை தானே சொல்ல முடியும். நீ யாரு? சரி, மிஸ்டர் சிதம்பரமோட டாட்டர் தேவி. சிதம்பரம் உன்னோட அப்பா. உன்னை பத்தி கேட்டா உன்னோட அப்பாவை பத்தி சொல்ற. நீ யாரு? வேற என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உன்னோட ஒரு அடையாளம். அடையாளமா? அப்படின்னா? உன்னோட தனித்துவமான அடையாளம். என்னோட அடையாளம் யோகா குரு. எங்கேயும் எப்பவும் இதுதான் என்னோட அடையாளம். நீ யாரு? மற்றவங்களுக்கு சிதம்பரத்தோட மகள், எனக்கு பிரியாவோட தோழி. உண்மையிலேயே உன்னோட அடையாளம் என்ன? இந்த ட்ரெஸ் உன் அப்பாவோட தேடல்ல வந்த சொத்து. நீ வந்த கார் உன்னோடது இல்ல. இங்க நீ கட்டின மிகச்சிறிய கட்டணம் நீ சம்பாதிச்சது இல்ல. உனக்கு நீ என்ன அடையாளம் இருக்கு? இருக்கு உன்னோட தேவையில்லாத கோவம். எப்பவும் எங்கேயும் எல்லார்கிட்டையும் கோவம். இந்த கோவத்தை தவிர உனக்குன்னு உன்னோடதுன்னு என்ன இருக்கு? கோவம், தான்கிற ஈகோ, அகம்பாவம், ஆணவம். இதை தவிர உன்கிட்ட எதுவுமே இல்லை. எதிர்காலத்துல நீ யாரு? உன்னோட லட்சியம் என்ன? எதுவுமே இல்லாம நீ ஏன் வாழணும்? உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ மனுஷி. உயிர் போயிடுச்சுன்னா நீ பெணம். இந்த உலகத்துக்கு நீ எதை விட்டுட்டு போக போற? யாருக்குமே உபயோகம் இல்லாத நீ மத்தவங்க மேல ஏன் கோவப்படுற? சொந்தமா பிச்சை கூட போட முடியாத நீ எதுக்காக வாழணும்? வாழ்க்கை அர்த்தம் உள்ளது.
நீ அர்த்தமுள்ள மனுஷி ஆகணும். உன்னால முடியும்னா மறுபடியும் என்கிட்ட வா. இல்ல இந்த உலகத்துல நாம சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். வாழ்க வளமுடன். பாரதி, உங்க அம்மா வந்திருக்காங்க. ஓ, வந்துட்டாங்களா? அம்மா வரது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டாங்களான்னு கேட்டீங்க? வந்திருக்காங்களான்னு கேட்டேன். அது உன் காது வந்துச்சு நினைக்கிறேன். சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அம்மா வேறு வந்திருக்காங்க. நீ எப்போ ஆஃபீஸ்க்கு வரல? அம்மா வந்தா என்ன, நாள் முழுக்க எங்கேயே இருக்க போறாங்க. எனக்கு பெர்மிஷன் போதும். 1 hour லேட்டானாலும் வந்துடுறேன். இல்லை, அது கேட்கல. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. நிறைய பேச வேண்டிய விஷயங்களா இருக்கலாம், முக்கியமான விஷயங்களா இருக்கலாம். ஸோ இல்ல, எதுவுமே இல்லைங்க. ஏதாவது செய்முறை கழிக்க வந்திருப்பாங்க. நான் பேசிட்டு உடனே அனுப்பிடுறேன். நீங்க வாங்க. அம்மா, அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. பாரதியை பார்த்து பேசிட்டு போலாம். நல்ல விஷயம் தானே, பேசு. நீ அம்மா கிட்ட நிதானமா பேசிட்டு வா, அவசரம் இல்லை. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரலாம். ஓகே சந்தோஷ். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரி, ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் வேலை. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்க இருந்து பொறுமையா உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு சாப்பிட்டு கிளம்புங்க. ஏய், அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ. என்ன வா சந்தோஷ். வரேன், வரேங்க. பார்த்துக்கோ. சித்தா, நீங்க சொன்ன மாதிரி பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்க பார்த்து வச்சது இங்க வந்து வெடிக்குது. ஏய், நீ தான் அந்த அம்மாவை பாரதி கிட்ட வந்து பேச சொல்லியிருக்கேன்ற விஷயம் பாரதிக்கு தெரியக்கூடாது. அதை அந்த அம்மா கிட்ட கிளீனா சொல்லிட்டல, உளறிட போறாங்க. சத்தியம் வாங்காத குறை. கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும். வா சமந்திம்மா, இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன நீங்க எதுவுமே வேண்டான்னு சொல்றீங்க? அது சரி, நீங்க பாரதியோட பேசிட்டு இருங்க. நான் கிச்சன்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். அப்புறமா வரேன், சரியா? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? அப்பா வரலையா? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டி. என்னம்மா இப்படி வந்ததும் வராததுமா தனியா பேசணும்னு சொல்ற? இப்படி நடு வீட்டில் நின்றுக்கிட்டு 4 பேர் முன்னாடி பேசுற விஷயம் இல்லடி. தனியா தான் பேசணும். வரியா இல்லையா? சரி, வா, மாடிக்கு போலாம். சொல்லுமா. என்னடி, எங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பழி வாங்குறியா? என்னம்மா சொல்ற? நீ ஏன் பொண்ணு தானாடி? உன்னோட அறிவையும் பொறுமையும் நினைச்சு பெருமைப்பட்டதெல்லாம் தப்பு தானா? இதெல்லாம் என்னடி? ஏண்டி இப்படி பண்ற? அம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா பேசு ப்ளீஸ். பெத்த பொண்ணுகிட்ட பேசுற விஷயமா இது? இந்த பார் பாரதி, இது உனக்கு விருப்பமில்லாத கல்யாணம் தான். ஆனாலும் நீ சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ இன்னும் அவனை மறக்கலையாடி? யார? கதிர சொல்றியா?
வேற யாரு? அவனை நினைச்சு உன்னோட வாழ்க்கைய பாழாக்கிக்கிறது தப்பு பாரதி. என்னம்மா பேசுற நீ? நான் கதிரை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா என்னைக்கு சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அன்னில இருந்து கதிரை என் மனசுல இருந்து தொடச்சு எரிஞ்சிட்டேம்மா. இப்போ உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் எல்லாம் வருது? பாரதி, மாப்பிள்ளையும் நீயும் தனித்தனி படுக்கையில படுக்கிறதுக்காடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. சந்தோஷ், மறக்காம லைட் ஆஃப் பண்ணிடுங்க. சொல்லுடி, அவனை மறந்துட்டேன்னு நீ சொல்றது பொய் தானே? உனக்கு யார் சொன்னா? யாரடி சொல்லணும்? உன் முகத்தை பார்த்தா தெரியாதா? நானும் 4 பிள்ளைய பெத்தவதாண்டி. அம்மா, யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஆனாலும் அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்ல முடியாதுமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க பொண்ணு. நிச்சயமா தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். பேசி சமாளிக்க பார்க்காதடி. வம்சம் விளங்கணும், பெரியவங்க சொன்ன வாழ்த்து பலிக்கணும். அதுதாண்டி கல்யாண வாழ்க்கை. பிடிக்காதவனை கட்டிக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க கூட பொறுமையா வாழறவ தான் நல்ல குடும்பத்து பொண்ணு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்தாலும் உன் மேல இருக்க ஆசையால இப்ப நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒரு புருஷன் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி. உன்னோட வெட்டி பிடிவாதத்தால நல்ல குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்காதடி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா, இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி கூச்சம் இல்லாம பேச எனக்கு வரவும் வராது. காரணத்தை என்னால உன்கிட்ட சொல்ல முடியாதுமா. ஆனா என்னோட வாழ்க்கை நிலைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நீ வளர்த்த பொண்ணுமானா தயவு செஞ்சு நான் தப்பா வாழ மாட்டேன்னு நம்புமா. நீ என்ன சொன்னாலும் இப்ப நீ பண்றது தப்பு 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 தான். என் மேல உனக்கு மரியாதை இருந்தா நம்ம குடும்பத்தோட பேரு கெட்டு போகாம இருக்கணும்னு நீ நினைச்சா தயவு செஞ்சு மாப்பிள்ளையோட மனசு கோணாம வாழப்பாரு. இந்த கெட்ட பேரு வெளியே தெரிஞ்சு 4 பேர் என்ன மோசமா பேசினா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பாரதி. அப்போ ஏன் தரப்பு நியாயத்தை பத்தி உனக்கு கவலையே இல்ல, அப்படிதானம்மா? நீ பண்றதே நியாயம் இல்ல, இதுல உன் தரப்புல என்ன நியாயம் இருக்க போகுது? வேணாண்டி, தயவு செஞ்சு குடும்ப பொண்ணா லட்சணமா வாழப்பாரு. என்ன உன் காலில் விழ வச்சிடாத.